எல்லாரும் சீக்கிரமா அங்க வரணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான மாலை நேர கூடுகிற தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? மெல்ல முடிஞ்சவங்க எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். அருமையான கேரளா பகுதியிலிருந்து அருமையான பாஸ்டர் அம்பையா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அருமையான சூசனாம்மா சிஸ்டர் அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கு கூட தேவனுடைய வார்த்தையை அவங்க பகிர்ந்து கொள்ள போறாங்க. ஆகையால் இந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கும்படியாக இந்த கூட்டத்தில் தேவன் அற்புதங்களை அடையாளங்களோடு தேவன் வழி நடத்தும்படியாக எல்லா கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஏசப்பா, உங்களை கனப்படுத்துகிறோம். ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இதுவரை நடத்தி வந்தவரே, இம்மானுவேலரா இருக்கிறவரே, சதா காலங்களிலும் ஆண்டவரே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, அப்பா, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஏசப்பா, உங்களை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேர கூட்டத்தில் ஆவியானவரே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆடல் பகுதிகள், ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே வல்லமை வெளிப்படும்படியாக, அபிஷேகம் வெளிப்படும்படியாக ஆவியானவரே இந்த இடத்துல வரங்கள் கிரியை செய்யும்படியாக அப்பா உடைய கருத்துல இந்த மேல் வீட்டறையில கூடி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் மேல் வீட்டறையில கூடி ஜெபித்த பொழுது அங்கே பரிசுத்த ஆவி இறங்கி ஆண்டவரே அற்புதம் செய்தது போல இப்பொழுது கூட இந்த கூடுகையில தேவன் அந்நிய பாஷையில பேசி அற்புதங்களை நடத்த என் தேவன் உதவி செய்யும்படி ஆண்டவரே அன்பு இடத்துல ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆரம்பம் முதல் ஆண்டவர் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுகள் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா, உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லமா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல் நாம பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பரவாயில்ல, இந்த இடத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதுக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்தலாம். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்கிற பாடலை கூட பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கை தட்டி பாடலாமா? எத்தனை பேர் கை கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா, வீட்டுல வச்சுட்டு வந்தவங்க கம்முன்னு இருக்கலாம். கொண்டு வந்தவங்க எல்லாருமே என்ன செய்யலாம்? உற்சாகமா கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்கிற பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் பாடலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்ல பாடலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, ஆக வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஆமென். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லமா? கிறிஸ்துவுக்கு வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாருக்க முன்னே செல்கிறார், வெற்றி பழனி செல்கிறார். சொல்லமா? எல்லாருக்க முன்னே செல்கிறார், வெற்றி பழனி செல்கிறார். ராம குருத்தோரை
கையில் எடுத்து கிறிஸ்துவை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவோம், நாம் ஓசன்னா பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். சொல்லலாம், பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லமா, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என்ன சர்வர போகிறார். ஆமென். மேகங்கள் நடுவினிலே என்ன சர்வர போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, ஆக வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, ஆக வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா. இங்க இருக்கிற மக்கள் மட்டும்தான் அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க நல்ல சத்தமா சொல்லுங்க கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஆமென். அப்ப அல்லேலூயா சொல்லாமா? கத்தாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அல்லேலூயான்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு மகிமை என்று அர்த்தம். அப்ப நம்ம சொல்ற ஒவ்வொரு அல்லேலூயாவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும், மனுஷனை மகிமைப்படுத்துவதற்காக அல்ல, தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அதுல தொடர்ந்து இன்னொரு பாடு பாடலாமா? ஐயா சோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஐயா பர்மிஷன் கொடுத்துட்டார், நம்ம பாடலாம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அந்த பாடலை எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தணும். கை நல்லா உற்சாகமா தட்டுறீங்க. நான் வேற இடங்களுக்கு போறதை விட இங்க நீங்க சூப்பரா கை தட்டுறீங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டுறீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கு. ஆமென். எல்லாம் தட்டலாமா? கை தட்டி பாடலாமா? நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சொல்லுவோம், நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ அதிகோ முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செய்கிறார். எரிகோ அதிகோ முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செய்கிறார். அவனிடரே விலக்கிடரே முருகினாயிடும்
நாவாலே என்று பாடு. ஆமை ஆமை நன்றியா நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். ஆமென். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வெளியால் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். வெளியால் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு இங்கே வைத்திடுவோம். ஆமென். இயேசு என்னும் நாமமுண்டு இங்கே வைத்திடுவோம். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. சொல்லுங்க. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று